Good morning students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard biology biobotanyல chapter 3 chromosomal basis of inheritance. அந்த லெசனில் நம்ம வந்து கம்பேரிசன் பிட்வீன் ஜீன் அண்ட் குரோமோசோம் பிஹேவியர் அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து தியரி அதோட வந்து ட்ராசோஃபில்லா அதோட ஜீன் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, குரோமோசோமில் தான் லொக்கேட் ஆகிருக்குன்றதை ப்ரூவ் பண்ணாங்க. அதை நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம கம்பேரிசன் பிட்வீன் ஜீன் அண்ட் குரோமோசோம் பிஹேவியர் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியும் வீடியோஸ் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கலாம் கம்பேரிசன் பிட்வீன் ஜீன் அண்ட் குரோமோசோம் பிஹேவியர். Around 20th century, cytologists established generally the total number of chromosomes is constant in all cell of the species. என்னன்னா அப்போ 20th century அப்போது எல்லா ஸ்பீசஸோட செல்லையும் குரோமோசோம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்ன்றதை சொல்கிறாங்க. நம்பர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிப்ளாய்ட் ஈக்குவாலிட்டிக் செல்ஸில் டிப்ளாய்ட் 2n கண்டிஷனாக இருக்கும்போது அதில் 2 ஆப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோம் இருக்குது. 2 ஆப்ளாய்ட் செட்டுனா n ஆஃப் குரோமோசோம் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அது ஒரு செட்டு வந்து ஈச் பேரண்ட்லேருந்து வரும்ன்றதை சொல்கிறாங்க. ஆல் சொமாட்டிக் செல் ஆஃப் அன் ஆர்கன்சம் கேரி த சேம் ஜெனட்டிக் காம்ப்ளிமெண்ட். எல்லா சொமாட்டிக் செல்னால் பாடி செல்ஸ் வந்து எல்லாம் ஒரே சேம் ஜெனட்டிக் தான் இருக்குன்றதை சொல்கிறாங்க. த பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம் டியூரிங் மியாசிஸ் நாட் ஒன்லி எக்ஸ்பிளைன் த மெண்டல் பிரின்சிபல்ஸ் பட் லீட்ஸ் டு நியூ அண்ட் டிஃப்ரெண்ட் approaches to study about heredity. The chromosomal behavior during meiosis அப்போ மெண்டலியன் பிரின்சிபல் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணல, அதுலேருந்து நம்ம ஹெரிடிட்டியை படிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. இப்போ இதுதான் குரோமோசோம் 1. ஓகேவா, இதுதான் வந்து குரோமோசோம் 1. ஓகேவா, இது வந்து சேம் ஜீன் சேம் ஆர்டர்னு சொல்கிறாங்க. குரோமோசோம் 2 இந்த ரெண்டு பேர் ஒரு செட்டில் பேராக இருக்குல்ல, அதை வந்து ஹோமோலோகஸ் குரோமோசோம்னு சொல்லுவாங்க. இந்த இதையும் சொல்கிறது நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ன்றது சொல்கிறோம். இந்த ஃபுல் செட்டை சொல்கிறது ஹோமோலோகஸ், இந்ததையும் சொல்கிறது நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம். நெக்ஸ்ட்டு வந்து இது ஜீன்ஸ் வந்து குரோமோசோமில் லொக்கேட் ஆகிருக்கா. இந்த ஜீன்ஸ் வந்து இங்கே குரோமோசோமில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த பிளாக் கலராக சொல்கிறாங்க, அது ஜீன்ஸ் லொக்கேட் ஆகிருக்குன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து டிஎன்ஏ சீக்வன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஏ அலில்னா இது ஒரு ஏ அலில். டிஃப்ரெண்ட் டிஎன்ஏ சீக்வன்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. இதான் வந்து டிஎன்ஏ சீக்வன்ஸ் அலில் ஏ, இதான் டிஃப்ரெண்ட் டிஎன்ஏ சீக்வன்ஸ். ஓகேவா, அலில் ஏ, அதுக்கப்புறம் இது கேபிட்டல் ஏ, இது ஸ்மால் லெட்டர் ஏ. இதுதான் டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸுன்றதை சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் ஆஃப் குரோமோசோமுக்கு ஜீன் பிஹேவியரையும் கம்பேர் பண்ணுறாங்க. மெண்டலியன் ஃபேக்டரை வச்சும் குரோமோசோம் பிஹேவியரிங் ஃபேக்டர். அலில்ஸ் ஆஃப் த ஃபேக்டர் அக்கரின் பேர். அலில்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேராக தான் இருக்குன்றதை சொல்கிறாங்க. குரோமோசோம் அக்கரின் பேர், குரோமோசோமும் பேராக தான் இருக்கும், நம்ம பார்த்தாச்சு. சிமிலராக டிசிமிலர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் செப்பரேட் டியூரிங் த கேமெட் ஃபார்மேஷன். கேமெட் ஃபார்மேஷன் நடக்கும்போது சிமிலர் அலில்ஸ் இருக்கலாம், இல்லைனா டிசிமிலர் அலில்ஸ் இருக்கும், செப்பரேட் ஆகி இருக்குன்றதை சொல்கிறாங்க. இங்கே ஹோமோலோகஸ் குரோமோசோம் செப்பரேட். ஹோமோலோகஸ் குரோமோசோம்னா ஒரு செட்டில் 2 இருக்கா, அது வந்து டியூரிங் மியாசிஸ் அப்போ அது செப்பரேட் ஆகுன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெண்டலியன் ஃபேக்டர்ஸ் கேன் அசார்ட் இண்டிபெண்டன்ட்லி, அது இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்தோம்ல டைஹைப்ரிட் கிராஸ், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. த பேர் குரோமோசோம் கேன் செப்பரேட் இண்டிபெண்டன்ட்லி டியூரிங் மியாசிஸ் அப்போ அந்த பேர்டான குரோமோசோம் செப்பரேட் ஆகுது. ஆனால் பட் லிங்க்டு ஜீன் இந்த சேம் குரோமோசோம் நார்மலி டு நாட் அசார்ட் இண்டிபெண்டன்ட்லி. லிங்க்டு ஜீன் அதே குரோமோசோமில் ஜீன்ஸ் இருக்கும்போது அது செப்பரேட் ஆக விடாதுன்றதை சொல்கிறாங்க. இதுதான் குரோமோசோமுக்கும் மெண்டலியன் ஃபேக்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து important aspects to remember about chromosome behavior during cell division. Cell division இருக்கும்போது குரோமோசோமோட பிஹேவியரை சொல்கிறாங்க. The alleles of the genotype are found in the same locus of the homologous chromosome. alleles ஓகேவா, alleles எங்கன்னா சேம் ஹோமோலோகஸ் குரோமோசோமில் ஒரே இடத்துல ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஏஆர்ஏ கேபிட்டல் ஏ, இன்னொன்று ஸ்மால் லெட்டர். ஒரு ஜீனில் 2 அலீல்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இன் எஸ் ஃபேஸ் ஆஃப் மியாட்டிக் இன்டர்ஃபேஸ் ஈச் குரோமோசோம் ரெப்ளிகேட். எஸ் ஃபேஸ் அப்போது ஓகேவா, எஸ் ஃபேஸ் அப்போது இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜில் உள்ளது தான் ஒரு எஸ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ஒவ்வொரு குரோமோசோமும் ரெப்ளிகேட் ஆகும். அதுலேருந்து 2 காப்பீஸ் ஆஃப் அலீல் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஏ பை ஏனா அதுலேருந்து 2 காப்பியாக ஆகும். அப்போ ஏஏ ஆர் ஏஏ. ஆனால் ஈச் குரோமாட்டிட் ஒரு குரோமாட்டைடில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். குரோமாட்டிட்னா 2 குரோமோசோம் இருக்குன்னா அந்த ஒரு குரோமோசோம் சொல்கிறது குரோமாட்டிடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஈச் குரோமாட்டிட. அதுக்கப்புறம் ஹோமோலோகஸ் குரோமோசோம் செப்பரேட் இன் அனாஃபேஸ் 1. அனாஃபேஸ் 1 ஸ்டேஜ் அப்போது ஹோமோலோகஸ் குரோமோசோம் செப்பரேட் செக்ரிகேட் ஆகும். தட் பை செப்பரேட்டிங்
2 டிஃப்ரெண்ட் அலீல்ஸ். அங்கேயும் அலீல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான அலீல்ஸ் செப்பரேட் ஆயிருன்றதை சொல்கிறாங்க. இன் அனாஃபேஸ் 2 அப்போது செப்பரேஷன் ஆஃப் சிஸ்டர் குரோமாட்டிட் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் டேக் பிளேஸா. சிஸ்டர் குரோமாட்டிட் அங்கே செப்பரேட் ஆகுது. ஓகேவா. அனாஃபேஸ் ஆஃப் சிஸ்டர் குரோமாட்டிட் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் நடக்குது. அதில் ஈச் டாட்டர் செல் கேரி ஒன்லி எ சிங்கிள் அலீலா. ஈச் டாட்டர் செல்லும் ஒவ்வொரு அலீல் கேரி பண்ணுது. கேரக்டர் ஏ இல்லை ஏ, இன்னொன்று ஏ ஸ்மால் லெட்டர் ஏன்றதை சொல்கிறாங்க அனாஃபேஸ் 2ல். சிஸ்டர் குரோமாட்டிடை ஹோமோலோகஸ் குரோமோசோமில் உள்ளதை சிஸ்டர் குரோமாட்டிடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அந்த குரோமாட்டிட் வந்து செப்பரேட் ஆகும்போது, சிஸ்டர் குரோமாட்டிட் செப்பரேட் ஆகும்போது ஒவ்வொரு டாட்டர் செல்லும் ஒவ்வொரு அலீலை வந்து கேரி பண்ணுது. சிங்கிள் அலீல் தான் கேரி பண்ணுன்றது சொல்கிறாங்க. இதான் வந்து மியாசிஸ் செல் டிவிஷன் அப்போது சொல்கிறாங்க. ஒன்று என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஹோமோலோகஸ் குரோமோசோம்லையே அலீல் வந்து எங்கன்னா ஒரே சேம் லோக்கஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஏ இல்லைனா ஏ. அதுக்கப்புறம் எஸ் ஃபேஸ் அப்போது அந்த குரோமோசோம் ரெப்ளிகேட் ஆகும்போது 2 காப்பீஸ் ஆஃப் அலீல்ஸ் வந்து ரெப்ளிகேட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹோமோலோகஸ் குரோமோசோம் செப்பரேட் ஆகுது இன் அனாஃபேஸ் 1ல். தேர்பை செப்பரேட்டிங் அதுலேயும் 2 டிஃப்ரெண்ட்டான அலீல்ஸ் செப்பரேட் ஆகுது. இன் அனாஃபேஸ் 2ல் குரோமாட்டிட் வந்து செப்பரேட் ஆகுது, சிஸ்டர் குரோமாட்டிட். அப்போது ஒவ்வொரு டாட்டர் சொல்லும் ஒவ்வொரு அலீலை கேரி பண்ணுதுன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த அலீலை வந்து கேபிட்டல் ஏ இல்லைனா ஸ்மால் லெட்டர் ஏ இந்த மாதிரி கொண்டு போகுன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்கானிசம் நம்பர் ஆஃப் குரோமோசோம் 2n ஆட் அ ஸ்டாங் ஃபர்ன் ஆஃபியோகுளோசமில் குரோமோசோம் எவ்வளோ இருக்காம், நம்பர் ஆஃப் குரோமோசோம் 1262. ஆர்ட் ஸ்டைலில் 216, ஜான் சிகோயா 22, அர்பிடோசிஸ் 10 குரோமோசோம் இருக்குது. அதுக்கப்புறம் சுகர் கேனில் 80, ஆப்பிள் 34, ரைஸ் 24, பொட்டேட்டோ 48, மைஸ் 20, ஆனியன் 16 ஆப்ளோபாப்பஸ் கிராசிலஸ் வந்து 4 இருக்குது. இதெல்லாமே நம்பர் ஆஃப் குரோமோசோம்ன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தாமஸ் மண்ட் ஆர்கன் ரிசீவ் நோபல் ப்ரைஸ் இன் மெடிசின் ஆர் ஃபிசியாலஜி ஃபார் திஸ் டிஸ்கவரி தான் கன்சர்னிங் த ரோல் பிளேஸ்ட் பை குரோமோசோம் இன் ஹெரிடிட்டியில் தான் குரோமோசோம் மெயினான ரோல்ன்றதை யார் வந்து டிஸ்கவர் பண்ணால் தாமஸ் அண்ட் மோர்கன். இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபாசில் ஜீனை என்ன சொல்கிறாங்கன்னா சம் ஆஃப் த ஜங்க் டீன் இஸ் மேட் அப் ஆஃப் சீடோ ஜீன்ஸா. த சீக்வன்ஸ் ப்ரெசன்ஸ் இட்ஸ் ஒன்ஸ் ஒர்க்கிங் ஜீன்ஸ். என்னென்னா சீடோ ஜீன்ஸ்ன்னு சொல்கிறாங்க சிலதை. அது என்னென்னா ஒர்க்கிங் ஜீன்ஸ் ஒன்ஸ் ஒர்க் பண்ணும் அந்த சீக்வன்ஸை. லாஸ் த எபிலிட்டி, ஆனால் அது வந்து என்ன சொல்கிறாங்க ப்ரோட்டீன் மேக் பண்ணுற எபிலிட்டி இருக்காது. டெல் த ஸ்டோரி ஆஃப் எவால்யூஷன் டியூரிங் ஃபாசிலைஸ்டு பார்ட்டை. இந்த ஃபாசில் ஜீனை வச்சு என்னென்னா அது ஃபாசிலைஸ்டு பார்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எந்தெந்த காலத்தில் வந்துச்சு எவால்யூஷன் பரிணாம வளர்ச்சியை நம்ம பார்க்கலான்றதை சொல்கிறாங்க. இது ஒரு டூ யூ நோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் வீடியோ சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நம்ம சேனலில் எஜுகேஷனல் நியூஸு, அதே மாதிரி இம்பார்ட்டண்ட் 1 வேர்ட்ஸு, ஸ்டடி பிளான்ஸ் எல்லாமே நம்ம 12க்கும் நாங்கள் போட்டிருக்கோம். அதெல்லாமே பாருங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.